Hi friends, welcome to Healthy Cooking Channel. இந்த வீடியோல நம்ம இன்னைக்கு சுவையான ஸ்வீட் சப்பாத்தி எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். சூப்பரான ஹெல்தியான ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிபி. வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். மிக்சிங் பவுல்ல 2 கப் அளவுக்கு கோதுமை மாவு எடுத்துக்கோங்க. அடுத்ததா 1/4 டீஸ்பூன் உப்பு. இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்துடலாம். தண்ணி சேர்த்துட்டோம் அப்படின்னா உப்பு வந்து ஈவனாக எல்லா இடத்துலையும் கலங்காது. அதுக்காக தான் ட்ரையாக இருக்கும் போதே சேர்த்துட்டு அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க. எப்பவும் போல் சப்பாத்தி மாவு பிசைகிற மாதிரி பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இப்போ மாவு நல்லா பிசைஞ்சாச்சு. அரை மணி நேரம் அந்த மாவை அப்படியே மூடி வச்சிடலாம். மாவு மேலே ட்ரை ஆகாமல் இருக்கிறதுக்கு 2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுட்டு மேலே எண்ணெயை கோட் பண்ணிவிட்டு மாவை மூடி வச்சுருங்க. அரை மணி நேரம் அது அப்படியே இருக்கட்டும். அடுத்ததான் நம்ம சப்பாத்திக்குள்ளே வைக்கிறதுக்கான ஸ்டஃபிங் ரெடி பண்ணிடலாம். மிக்சிங் பவுலில் 1 கப் அளவுக்கு துருவின தேங்காய் 5 டேபிள் ஸ்பூன் வரும். அடுத்தது அரை கப் அளவுக்கு நாட்டு சர்க்கரை, 1/4 டீஸ்பூன் ஏலக்காய் தூள், அரை டீஸ்பூன் நெய், இது எல்லாமே சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம். பாருங்க மாவு நல்லா ஊறி வந்திருக்கு. இப்போ லைட்டாக கொஞ்சம் மாவு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். அடுத்ததான் நம்ம சப்பாத்தி உருட்ட ஆரம்பிச்சிடலாம். எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு மாவு எடுத்துட்டு எப்பவும் போல சப்பாத்தி தேய்க்கிற மாதிரியே தேய்ச்சிடலாம். ரொம்பவும் திக்காக இருக்கக்கூடாது, ரொம்பவும் மெல்லிஸாக இருக்கக்கூடாது. நம்ம எப்போவுமே சப்பாத்தி தேய்க்கிற அளவுக்கு தேய்ச்சிக்கலாம். மெல்லிஸாக தேய்ச்சோம் அப்படின்னா அந்த ஸ்டஃபிங் எல்லாம் வெளியே வர ஆரம்பிச்சிடும். குழந்தைங்களுக்கு கொடுக்குற மாதிரி இருந்தது அப்படின்னா ஒரு சப்பாத்தி தேய்ச்சிட்டு அதை 2ஆக கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம சமோசா போல் ஃபோல்ட் பண்ணி கூட அதில் ஸ்டஃபிங் வச்சு கூட நம்ம தோசைக்கல்ல வேக வச்சிடலாம். இப்போ உள்ளே ஸ்டஃப் பண்ணிவிட்டு அந்த ஸ்டஃபிங் வெளியே வராமல் இருக்கிறதுக்கு லைட்டாக எட்ஜஸ் எல்லாமே ஃபோக்கில் இந்த மாதிரி அழுத்தி விட்டுக்கோங்க. அடுத்ததாக தோசைக்கல்ல நெய் விட்டுக்கலாம். நெய் விடும் போது இன்னும் டேஸ்ட் நல்லாயிருக்கும், ஃப்ளேவரும் நல்லாயிருக்கும். நெய் வேணாம்னு நினைக்கிறவங்க எண்ணெய் சேர்த்துக்கோங்க. இப்போ நெய் எல்லா பக்கமும் நல்லா படுற மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கக்கூடிய ஸ்வீட் சப்பாத்தி அதில் வச்சிடலாம். எப்பவும் போல் சப்பாத்திக்கு ஹை ஃப்ளேமில் வைக்கிற மாதிரி வேக வைக்கக்கூடாது, மீடியம் ஃப்ளேமில் வச்சு வேக வச்சு அப்பப்போ திருப்பி விட்டுக்கணும். பாருங்கள், சூப்பரான சுவையான ஸ்வீட் சப்பாத்தி ரெடி ஆகிடுச்சு. நம்ம இதை ஸ்கூலுக்கு ஸ்நாக்ஸ் பாக்ஸில் கொடுத்து அனுப்பலாம், லஞ்ச் பாக்ஸ் கொடுக்கலாம். ஈவினிங் ஸ்கூல் விட்டு வர குழந்தைங்களுக்கு ஸ்நாக்ஸாகவும் வீட்டில் ரெடி பண்ணி வைக்கலாம். சூப்பரான ஹெல்தியான ரெசிபி. ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் மறக்காமல் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இது போன்ற ஹெல்தி ரெசிபிஸ்க்கு மறக்காமல் ஹெல்தி குக்கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.